எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செல்ஃப் ரன்னிங் 2 அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இன்றைக்கி வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பொறுத்திருக்காலும் பார்த்தீங்கன்னா கேமர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் உங்களுக்கு வந்து 99 காயின் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும் வாட்ச் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓகேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 2 வீடியோ பார்த்தா தான் உங்களால் டெய்லி போர்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லியே வந்து 2 வீடியோ இங்கே பார்த்தா தான் அங்கே கலெக்ட் பண்ண முடியும் உங்களோட டெய்லி போனஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ரிசீவ்டு 5 காயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆட் டு வாலெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக காயின் வந்து மேலே ஆட் ஆகிடும். ப்ளீஸ் டெய்லி செக்கிங் கலெக்ட் பண்ணதுக்கு நீங்கள் 2 வீடியோனாவது பார்க்கணும். ஸோ அது பார்த்தா தான் உங்களால் டெய்லி செக்கிங் பண்ண முடியும். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் எக்ஸிட் பண்ணி மறுபடியும் உள்ள போக சொல்ல பார்த்தீங்கன்னா காயின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டெய்லி செக்கிங் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்குரிய டெய்லி செக்கிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10, நாளைக்கு 15, 20 இந்த மாதிரி வந்து ஏற்றிட்டே போயிருக்காங்க. 15ஆம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 காயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து டெய்லி செக்கிங்கில் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து வாட்ச் வீடியோ வந்து 2 பார்த்துருக்கணும். பார்த்துருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி செக்கிங் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி செக்கிங் வந்து எனக்கு வந்து 10 காயின் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். டே 1 அந்த டெய்லி செக்கிங் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டிக் போட்டுருச்சு. மறுபடியும் நாளைக்கு வந்து எனக்கு ஓப்பன் ஆகும் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் வீடியோ பார்த்து நீங்கள் ரன் பண்ணலாம். அதுக்கு ஸ்பின் வில் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்பின் இருக்குதா கிளிக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஸ்பின் கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த வாட்ச் வீடியோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து வீடியோ வாட்ச் பண்ணோன்னா 8 காயின் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 10 ஸ்பின்னை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆப் டாஸ்க் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் காயின் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த காயினை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காயின் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 காயின்ஸ் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஸாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணது மூலியமாகவும் இல்லைனா வந்து வியூ பண்ணது மூலியமாகவும் சர்வே பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கேட்கக்கூடிய சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணது மூலியமாக உங்களுக்கு வந்து மெனி ஆட் ஆகும். ஸோ லக்கி ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 180 பிளேயர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் வந்து வின் பண்ணதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 காயின் வந்து 100 காயின் வந்து ரெண்டு பேருக்கும் தருவாங்க. ஸோ இப்போதைக்கு 93 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். லக்கி வின்னர் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க. இங்கே அடுத்த ஐக்கான் வந்து ஸ்க்ராட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணது மூலியமா 13 காயின் வந்து நீங்கள் எர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து 5 ரூபாய் வந்து நீங்கள் வந்து எர்ன் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அது நீங்கள் விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேடிஎம் நம்ம வந்து வித்ட்ரால் பண்ண தேவையில்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து யூபிஐ மூலியமாக தான் வித்ட்ரால் பண்ண போகிறோம். ஸோ யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 ரூபாய் இருந்தாலே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 650 காயின் இருந்தாலே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 100 காயின் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் 500 காயின் எர்ன் பண்ணாலே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணது மூலியமாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணது மூலியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணது மூலியமாக சில சிம்பிள் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது மூலியமாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரிப்டோ கரன்சி நீங்கள் கொடுத்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை பேபால் இருந்தால் பேபால் கொடுத்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் வந்து சோராக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து செக்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு வந்து 30 காயின் வந்து ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் இன் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே வந்து வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 30 காயின் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது மட்டும் இல்லாத என்னோட ரெஃபர் கோடை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல்லே இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் தி இன்வெட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே என்னோட ரெஃபர் கோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ நான் ஸ்பின்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 16 ஸ்பின் உங்களுக்கு வந்து தராங்க டெய்லி. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி ஓப்பன் நவுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது மூலியமாக எனக்கு ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி காயின் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து 9 காயின் ரிசீவ் ஆயிருக்கு. நான் அதை வந்து கெட் இட் நவ் கிளிக் பண்ணது மூலியமா அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 6 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கோன்னு கிளிக் பண்ணி அதை நீங்கள்
16ல் 6வது நீங்கள் முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அங்கே பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் காயினில் ரிசீவ் ஆகும். ஸோ பேப்பரில் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணுமோ நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டும் ஷோராக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.